ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் க்ரோத் 360. இதான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஜாப் அண்ட் இன்டர்ன்ஷிப் ஓப்பனிங்ஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, பிடபிள்யூசிலேருந்து இப்போ சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பிடபிள்யூசியிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆஸ்பைரிங் இனோவேட்டர்ஸ் டேலண்ட் சர்ச் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் கீழே 2 கேட்டகரியில் வந்து ஹையரிங் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் டிகிரி, அதாவது நீங்கள் 3 இயர்ஸ் டிகிரி பிசிஏ, பிஎஸ்சி, பிகாம் இந்த கேட்டகரியில் நீங்கள் உங்களோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் செகண்ட் கேட்டகரி வந்து 4 இயர்ஸ் டிகிரி, ஸோ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் அல்லது பிடெக் இந்த மாதிரி கேட்டகரியில் படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் சொன்னக்கூடிய 3 இயர்ஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக்கேஜ் வந்து 3.5 எல்பிஏ, ஸோ மந்த்லி வந்து அரௌண்ட் நீங்கள் 29,000 உங்களுக்கு இன்ஹான்ஸ் சேலரியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா அரௌண்ட் 4.5 லேக் அண்ட் 37,000 வந்து உங்களுக்கு அரௌண்ட் வந்து உங்களுக்கு இன்ஹான்ஸ் சேலரியாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ரோலுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நாளைக்கு நைட் 11க்குள்ளே இந்த ஃபார்ம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் இங்கே அப்ளை நவ் கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக என்ட்ரு பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன ரோல் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து 3 இயர்ஸ் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதுக்கான ஒரு ரோலும் அண்ட் அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங்கான ரோலுமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோல், அதாவது நீங்கள் வந்து 3 இயர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய ரோல் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஜிஆர்சி ரிஸ்க் கன்சல்டிங் அட்வைசரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி கவர்னன்ஸ் ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் டீம், ஸோ இந்த பர்டிகுலர் மெயினான டெக்னிக்கலில் தான் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கும், இதை பற்றிலாம் எனக்கு எந்த விதமான ஐடியாவும் கிடையாது, எப்படி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது நீங்கள் ப்ராப்பராக இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், ஒரு சினாரியோ கொடுத்து இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க அல்லது எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணி ப்ராப்பராக ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிளைண்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து மேண்டட்டரி ஸ்கில் செட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி பற்றியோ அல்லது ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி தெரியல அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உள்ளே போனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரைனிங்கில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எண்ட் டு எண்ட் வந்து செக்யூரிட்டி அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியஸ் செக்யூரிட்டி டூல்ஸ் இருக்குது. அண்ட் க்ளவுட் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி அண்டு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து இன்டெப்த்தாக வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், நீங்கள் ஒரு புது டொமைன் எடுத்து லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ கோடிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மினிமம் வந்து நீங்கள் 60% வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரியர்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ பேசிக் உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து இந்த பர்டிகுலர் ரூல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள்.